முன்னாடி வந்து அடிங்க. திருச்செந்தூர் பயணம் யாருங்க ஃப்ரெண்ட்ஸ்? வணக்கம். நாம் இன்றைக்கி சூப்பரான விளாக் தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, கருணை கடலை கந்தா போற்றி திருச்செந்தூர் முருகன் தரிசனம் செய்ய தான் நாங்கள் வந்திருக்கோம். ஒரு ஃபேமிலியோட, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட தான் வந்திருக்கோம். சூப்பராக இருக்குது. ஆல்ரெடி திருச்செந்தூர் முருகன் கோவில் நிறைய இடம் வந்திருக்கு, பட் வீடியோலாம் போடல. இப்போ நான் ஓகே யூடியூப் இருக்கனால இப்போ வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோலாம் எடுத்துகிட்டு இருக்கேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 6 மணி டைமிங் தான் இருக்குது பீச்சு. அந்த காட்சி தான் இது. நான் ஒரு 4:30 to 5 o'clock வந்துட்டோம். வந்துட்டு நாங்கள் ஒரு கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் வந்து பார்க்கிங் பண்ணிட்டு தான் வந்திருக்கோம். பட் கூட்டம் பார்த்திங்கன்னா அவ்வளோதான் இருக்காங்க. நாங்கள் வரும்பொழுதே வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமிங்கே பொது தரிசனத்துலேயும் சரி, 100 ரூபா டிக்கெட்லேயும் சரி கூட்டம் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தது. பட் பீச்சில் அந்தளவுக்கு கூட்டமெல்லாம் இல்லை. ஓகே, இப்போ போய் தொடர்ந்து வீடியோ பாருங்கள், பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா திருச்செந்தூர் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பில் நிறைய இருக்குது. அப்படி இருந்தாலும் நாம் எங்கெங்கே போகிறோமோ அதெல்லாம் வந்து வீடியோ போடலான்னு சொல்லிட்டு நானும் வீடியோ போட்டுருக்கேன். கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிக்கும், அது தொடர்ந்து பார்ப்போம். கோவிலுக்குள்ளே வீடியோ எடுக்கிறதுலாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. பட் இருந்தாலும் நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து வீடியோ எடுத்து பதிவிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து வீடியோ பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடம் பார்த்திங்கன்னா என்னெல்லாம் எடுத்தோன்னே கடைகளை காட்டுறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், அந்த வழியாக தான் நம்ம வந்தோம். சரி, வரும்போது நம்ம கவர் பண்ணி வீடியோ போடலாம்னு சொல்லி எடுத்துகிட்ருக்கேன். பஸ் ஸ்டாண்டுக்கு நேர் ஆப்போசிட்டில் வந்து குளியலறை எல்லாமே இருக்குது. அதற்கு பக்கத்துலேயே லாக்கர் இருக்குது. பட் நம்ம பேக் எல்லாமே நம்ம அங்கே வச்சிடலாம். 10 ரூபா வந்து ஒரு பேக்கு 10 ரூபா வந்து சார்ஜஸ் பண்ணுறாங்க. பேக்லலாம் வந்து நம்பர் போட்டு கொடுத்துட்றாங்க எந்தெந்த பேக் அப்படின்ட்டு. நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் லாக்கரும் பயன்படுத்திக்கலாம். நீங்கள் பேக்கை வந்து ரேக்கில் வச்சுக்கலாம். இப்போ பீச்சுக்கு ஆப்போசிட்டில் நாளிக்கிணறு, அதிலிருந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா மண்டபம் வந்து முடி காணிக்கை செலுத்தும் இடமும் காது குத்தும் இடமும் இருக்குது. நான் வீடியோ கடைசியில் காட்டுறேன் உங்களுக்கு என்னன்னு சொல்லிட்டு. அதற்கு அருகில் தான் பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் தான் அந்த குளியலறை, பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது. பட் நிறைய பேருக்கு தெரியாது. ஃப்ரெண்ட்ஸ், பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்க, அதாவது கோவிலுக்கு வலதுபுறமாக பார்த்தீங்கன்னா தான் இந்த ஹோட்டல்ஸ் எல்லாமே இருக்குது. பட் நம்ம சாப்பிட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். நண்பனுக்கு ஒரு ஆல்ரெடி வந்திருக்கேன், இந்த ஹோட்டலுக்கு போகலாம் சொல்லி கூப்பிட்டு போயிட்டுருக்கோம். நாங்கள் போயிட்டுருக்கோம். ஆமாம், பாப்பாவே சேர்த்து எடுக்க வேண்டியதான். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடம் வந்து கடற்கரைக்கு நேர் ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய இப்போ புதுசாக கட்டிகிட்டு இருக்க விடுதிகள் எல்லாமே ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஒரு சிலதெல்லாம் இதெல்லாமே ரூம்ஸ் புதுசாக கட்டி விட்டுருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, ஒரு 10 நாள் ஆச்சுல அந்த ரூம்ஸ். சுப்பிரமணியர் விடுதியா? அது வந்து முருகன் விடுதியா? டீலக்ஸ் ரூமு, எக்ஸிக்யூட்டிவ் ஃபேமிலி 7 பெட்டு, எக்ஸிக்யூட்டிவ் ஃபேமிலி 9 பெட்டு. மண்டே டு ஃப்ரைடே. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹோட்டலோட ரூம்ஸோட ஃப்ரெண்டோட இதுதான் இது. பட் ஆக்சுவலாக ரிசப்ஷன் சூப்பராக இருக்குது. முன்னாடி வெண்டன்ஸே நல்லா நீட்டாக பண்ணியிருக்காங்க. சேர்ஸ்லாம் நிறையா போட்டிருக்காங்க. பக்காவாக இருக்குது. இதெல்லாம் கட்டி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டோட்டலாக ஆக்சுவலாக எப்படியும் 1 இயருக்கு மேலேயே ஆயிரும். இதெல்லாம் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் பார்க்கவே பக்காவாக இருக்கும், சூப்பராக இருக்கும். அப்படி திருச்செந்தூரை மாற்றிட்டுருக்காங்க. ஓகே, பாராட்டுக்குரியது தான். பட் அந்த டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் மட்டும் கொஞ்சம் நிறைய பண்ணி கொடுத்தீங்கன்னா பக்கத்தில் கொஞ்சம் சிரமம் இல்லாமல் இருக்கும். அது மட்டும் கொஞ்சம் தான் இப்போ இந்த டைமில் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. ஃபுல்லாக ஒர்க் நடந்துகிட்ருக்கு, பயங்கரமாக ஒர்க் நடந்துகிட்ருக்கு. சூப்பராக பண்ணியிருக்காங்க. இது ஒரு விடுதி. சண்முகர் விடுதி. பள்ளிக்கொடு கோயில் வல்லமை பெற்றவன் எங்கள் ஐயன் முருகன். சிறப்பு தரிசனம் ரூ. 100. 100 ரூபா தரிசனத்துக்கு எப்படியா? 100 ரூபா தரிசனத்துக்கே கூட்டம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. இந்த இடம் பார்த்திங்கன்னா கோவில் வரைபடம் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க, அந்த மேப்பு. பட் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து கோவில் யானை, தெய்வானை இருக்க இடம் இது.
ஃப்ரெண்ட்ஸ், சிறப்பு தரிசனம் டிக்கெட் வந்து ரூ. 100 வாங்கியாச்சு. பட் இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா வீடியோலாம் நான் எதுவும் எடுக்கலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தரிசனம் சிறப்பாக முடிஞ்சது. திருச்செந்தூர் முருகனை வந்து சிறப்பாக தரிசனம் பார்த்தாச்சு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா பொது வரிசை கோவிலுக்கு சைடில் பயங்கரமான கூட்டம் நல்லாவே இருந்தது. பட் 100 தரிசனத்துக்கு எங்களுக்கு கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் ஆச்சு சாமி தரிசனம் பார்க்குறதுக்கு. பட் இவங்களுக்கெல்லாம் கிட்டத்தட்ட இன்னொரு 2 ஹவர்ஸ்க்கு 4 மணி நேரம் ஆக மாட்டிருக்கு, அவ்வளோ கூட்டம் இருக்குது. திருச்செந்தூர் முருகா திருவடி சரணம். முருகா போற்றி. ஓம் திருச்செந்திலாண்டவர். பச்சை கலராக ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் பலகை பார்த்தீங்கன்னா லைட்டிங் போர்டு இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஓம் திருச்செந்திலாண்டவர். அது பார்த்து படிக்கிறதுக்கே கொஞ்சம் முடியாமல் தான் இருந்தது. பட் நைட் டைம் வரும்பொழுது சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கோயிலுக்கு அந்த கோபுரத்துக்கு நேர் முன்னாடி தான் அந்த லைட்டிங் போர்டு ரெடி பண்ணிட்டுருக்காங்க. அதற்கு பின்னாடி கோபுரத்துலேருந்து வந்தீங்கன்னா அங்கங்கே வழி போர்டு வச்சுருக்காங்க. அதாவது கடற்கரைக்கு செல்லும் வழி, தரிசனம் செல்லும் வழி, வெளியே செல்லும் வழி அப்படின்னு சொல்லி போர்டு வச்சுருக்காங்க. நீங்கள் ஒன்றும் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம், நீங்கள் அதை வச்சு நீங்கள் பார்த்து போய்க்கலாம். இந்த தடம் பார்த்தீங்கன்னா உள்ள கடற்கரைக்கு போகிற தடம் இது. இப்போது கார்த்திகை மாதம் அப்படிங்கிறனால பார்த்தீங்கன்னா கூட்டம் கொஞ்சம் ஐயப்ப பக்தர்கள்லாம் வருவான்னு கூட்டமே கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. பட் கார்த்திகை மார்கழி இந்த 3 பட்டு தை மாதம் வரைக்குமே கூட பார்த்திங்கன்னா கூட்டம் இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஓம் சக்தி கோயிலுக்கு போகிறவங்க எல்லாமே வருவாங்க. பட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோபுரத்துக்கு நேர் எதிரில் தான் வந்து இந்த சன்னதி இருக்குது. நாளிக்கிணறு நுழைவு வாயில். இதிலேருந்து ஒரு 200 மீட்டர் நம்ம போனோம் அப்படின்னா நாளிக்கிணறில் நம்ம குளிச்சிக்கலாம். பட் நிறைய பேர் சொல்கிறாங்க நாளிக்கிணறில் குளிச்சுட்டு தான் வந்து கடலுக்கு போய் குளிக்கணும், இல்லை கடலில் குளிச்சுட்டு தான் நாளிக்கிணறில் போய் குளிக்கணும் அப்படின்ட்டு. பட் நான்லாம் அதை சொல்ல விரும்பலை. பட் அவங்களுக்கு எப்படி டைமிங் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் குளிச்சிக்கங்க. பட் இது உண்மைனா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு சில பேருக்கு டைம் இருக்காது. பட் அவசர அவசரமாக கூட கிளம்புற மாதிரி இருக்கும். ஐயப்ப பக்தர்கள்லாம் வராங்க அப்படின்னா அவங்க அடுத்தடுத்த கோவிலுக்கு போகணும், சன்னதிக்கு போகணும் அப்படிங்கிறனால வந்து டைம் பத்தாது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த போர்டு வந்து பார்த்தாவே கருணை கடலை கந்தா போற்றி அப்படிங்கிற போர்டு பார்த்தாவே யாராக இருந்தாலும் சரி கண்டிப்பாக ஒரு சொட்டு கண்ணீர் நாச்சி விட்டுருவாங்க. ஆக்சுவலாக திருச்செந்தூர் முருகனுக்கு அவ்வளோ சக்தி இருக்குது. என்னோடய கம்பெனிலே அப்படி தான் கொடுத்துருப்பேன், வேண்டியதை கொடுக்கும் திருச்செந்தூர் முருகன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அது வேணால் உண்மை தான். பட் அப்படி நடந்திருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் அந்த மாதிரி அந்த போர்டு பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா ஒரு வைப்ரேஷன் இருக்கும். பட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே அடைஞ்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் அது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நாளிக்கிணறு நுழைவாயிலிருந்து நம்ம அப்படியே பின்னாடி வந்துட்டோம். இதிலேருந்து தான் நம்ம பார்த்திங்கன்னா நாளிக்கிணறுக்கு மேலே போகணும். இன்னும் அந்த 200-300 மீட்டர் போகணும். பார்த்திங்கன்னா காலையில் நாங்கள் விடிய காலையில் வரும்பொழுது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 500 பேருக்கு மேலே இருந்தாங்க. ரொம்ப கூட்டமாக இருந்தது. பட் நாங்கள் நாளிக்கிணறில் குளிக்கலை, கடலில் மட்டும்தான் குளித்தோம். பட் இருந்தாலும் நான் நாளிக்கிணறை காட்டுறோமே அப்படின்னு சொல்லி தான் வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். பட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ காலையில் பார்த்திங்கன்னா ஒரு 9 o'clock கிட்ட தான் இருக்கும். பட் தரிசனமாக முடிச்சுட்டு தான் நான் வந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். பட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கூட்டம் ஓரளவுக்கு பரவாயில்ல. கிட்டத்தட்ட எங்களுக்கு சாமி பார்க்குறதுக்கே ஒரு 8:30 மணிலேருந்து 10:30 மணி 11 மணி ஆயிடுச்சு. 2.5 மணி நேரம் கிட்டத்தட்ட ஆயிடுச்சு 100 ரூபா டிக்கெட்லேயே. பட் பொது தரிசனம் அப்படிங்கிறப்ப நீங்களும் அந்த கூட்டத்தை பார்த்துருப்பீங்க, ஏகப்பட்ட கூட்டம் இருந்தது. பட் திருச்செந்தூர் கோவிலுக்கு யாரெல்லாம் போயிருக்கீங்க, பட் இன்னும் திருச்செந்தூர் முருகனை வேணால் என்னால் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், அதையும் தெரிஞ்சுக்கலாம். பட் அடுத்தடுத்து தொடர்ந்து நம்ம வீடியோ போடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய வீடியோலாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து யாரும் போகாத வீடியோவாக இருக்கும். பட் எங்களோட ஏரியாவில் இருக்க இடமெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய சேனலில் காமிச்சிட்ருப்பேன். பட் நாங்கள் பார்த்தீங்கன்னா நாமக்கல் டிஸ்ட்ரிக்கு, பட் எங்கள் நியர்பை ஈரோடு இருக்குது, சேலம் இருக்குது, எல்லாமே நம்ம அப்படி கவர் பண்ணி தான் நம்ம சேனலில் போட்டுட்ருப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் அந்த நாளிக்கிணறு. பட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தகரம் வச்சு அடைச்சிருக்காங்க பார்த்தீங்களா. இதற்கு அருகில் தான் பார்த்தீங்கன்னா அந்த முடிக்கு மொட்டை அடிப்பதும் காது குத்துறதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பில்டிங் கட்டியிருக்காங்க. பில்டிங்லாம் சூப்பராக இருக்குது, அதையும் போய் பார்க்கலாம் வாங்க. நாளிக்கிணறு அதில் குளிச்ச அனுபவம்லாம் அதோட கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து அந்த மொட்டை அடிக்கும் இடம், காது குத்தும் இடம். பில்டிங்கை பார்த்தீங்கன்னா நீட்டாக பக்காவாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. க்ளீன் பண்ணுறதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. நல்லா க்ளீனாக தான் வச்சுருக்காங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் இதெல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கெல்லாம் முடிஞ்சதுனா தான் டோட்டலாக கோயில் எப்படி இருக்குன்னு தெரியும். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் தரிசனம் முடிச்சுட்டு அப்படியே கோயிலுக்கு ஆப்போசிட் இருக்கிற இந்த மண்டபம் பார்த்துருப்பீங்க. பட் சூப்பராக அந்த வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு போட்டுட்ருக்கேன். பட் ஆரம்பத்துலேயே வந்திருந்தால் இந்த வழியாக வந்திருந்தால் நம்ம ஆக்சுவலாக வீடியோ எடுத்துருக்கலாம். பட் ஆனால் நான் இருட்டில் வந்ததுனால ஒன்றுமே சரியாக தெரியல. சூப்பராக இருக்குது. இந்த ஆர்ச்செல்லாம் பாருங்கள், ஆர்ச்செல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பல ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டியிருக்காங்க. இங்கே ஒரு விநாயகர் சன்னதி இருக்குது. இந்த சன்னதி பேர் பார்த்திங்கன்னா ஸ்ரீ தூண்டுதை விநாயகர் சன்னதி. இந்த சன்னதிக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு அரச மரம் ஒன்று இருக்குது. இந்த
இங்கேயும் பக்தர்கள் கூட்டம் பாருங்கள், கொஞ்சம் நிறையவே இருக்காங்க. தூணெல்லாம் பாருங்கள், பழைய காலத்து தூண் தான், பட் எல்லாமே சுண்ணாம்பு அடிச்சிட்டாங்க. இந்த அரச மரத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா நிறைய தொட்டில்கள் போட்டிருக்காங்க வேண்டுதலுக்காக பக்தர்கள். அடுத்ததும் பார்த்தீங்கன்னா இங்கிருந்து இந்த கோபுரத்துக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த ஒரு கிரீன் கலர் பச்சை கலர் பெயிண்ட் அடித்து பார்த்தீங்கன்னா அதுவும் தூண்கள்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது. பட் இது எந்த தூண்கள், இது பெயர் தெரியல. சப்போஸ் இது பேர் தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் சொல்லுங்கள், என்ன இடம் என்னன்னு சொல்லிட்டு. எனக்கு சரியாக தெரியல. இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து அடுத்த வீடியோ சந்திப்போம்.